12th எவ்வளோ மார்க் எடுக்கலான் இருக்கு? ஓகேவா, 12th எவ்வளோ மார்க் எடுக்கலான் இருக்கு? 12th வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க் வந்து ஒரு 570+ அந்த மாதிரி வரணும். 520 above. 590 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அப்போ தான் 570 வரும். 570 to 580. 550 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கன்ஃபார்ம் 500 மேலே வேணும் சார். 585 மேலே கண்டிப்பாக எடுக்கணுன்றது. 520 550 உள்ள 570 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார். 550 மேலே எவ்வளோ வந்துடும் சார்? 550க்கு மேலே சார். 550 570 உள்ள எடுக்கும். 560 570 இருக்குது. 12th கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறியா, டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறியா? 11th கொஸ்டின் பேப்பர், அதுவும் நான் சயின்ஸ் குரூப்புக்கு சொல்ல வர்றது கண்டிப்பாக டஃப்பாக தான் கேட்பாங்க. சயின்ஸ் குரூப் 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கேட்பாங்க, நினைச்சே பார்க்காத. கண்டிப்பாக டஃப்பாக தான் கேட்பாங்க. எதனால டஃப்பாக கேட்பாங்கன்னா, உனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் எத்தனை பேர் படிக்கிறீங்க? 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னும் போது ஆப்ஷன் யாருக்குமே இல்லை. பியூரா மார்க்கை வச்சு தான் நீ காலேஜ் ஜாயின் பண்ண முடியும். அப்படி பியூரா காலேஜ் நீ ஜாயின் பண்ண மார்க் வச்சு ஜாயின் பண்ணா நீ ஸ்டார்டிங்லேருந்து நல்லா படிச்சாதான் பாசிபிள். எங்கள் சைட்லேருந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம்டா. கிளாஸில் எப்படி ஸ்ட்ரிக்டாக பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி ஸ்ட்ரிக்டாக பண்ணுறது, டீச்சர்ஸ் கிட்ட எப்படி ஸ்ட்ரிக்டாக பண்ணுறது, அதே மாதிரி கிளாஸ் நடத்துகிற விதத்தை எப்படி மாற்றுறது, எக்கச்சக்கம். அதே மாதிரி நோட்ஸ் உங்களுக்கு கடைசி டைமில் என்னென்ன கொடுத்தோம், படிக்க சொல்லி என்னென்ன பேப்பர்லாம் கொடுத்தோம், கவர்மெண்ட் அதெல்லாம் கொடுத்தோம்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டார்டிங்கே ஒரு எக்ஸாமுக்கும் மிட்டமுக்கு என்னென்ன போர்ஷன்ஸ் தேவையோ அது எல்லாமே கம்பைன் பண்ணி மிட்டம்கே கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ப்ராப்ளம் சம்ஸ் ப்ரோக்ராம் கிளாஸ்லாம் எப்போ வச்சோம், கடைசியா எக்ஸாம் முன்னாடி வச்சோம். இப்போதைக்கு அது ஓகே. ஆனால் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் எங்களோட எய்ம் வந்து ஒரு 595 எடுக்க வைக்கணும் அப்படின்றது தான் டார்கெட். இந்த வாட்டி எங்களோட டார்கெட் 590. அதை கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். 590 எடுக்க வைக்கணும் அப்படின்னு தான் கோல் நோக்கி போனோம். 590 ரீச் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இயர் டார்கெட் வந்து 595 அப்படின்றத வைக்க போகிறோம். அந்த 595 எடுக்க வைக்கிறதுக்கு அதுக்கு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணாதான் அது பாசிபிள். எல்லாமே 595 எடுத்துருவீங்க அப்படின்னு சொன்னாலும் பாசிபிள் இல்லை. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம். டீச்சர்ஸ் கிட்ட ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம். மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சில சேஞ்சஸ், அதே மாதிரி நடத்துகிற கிளாஸ் டீச்சர்ஸ், சப்ஜெக்ட் டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஸ்டடி டீச்சர் ஆகட்டும், டெஸ்ட் டீச்சர் ஆகட்டும், எல்லாருக்கிட்டையும் இந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர போகிறோம். அதை வச்சு அந்த 595 அச்சீவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி உங்க கிளாஸ் நடத்துறது, அந்த ப்ரோக்ராம் கிளாஸ், ப்ராப்ளம் சம்ஸ்லாம் நடத்துகிறோம்ல, உனக்கு 12th கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக ப்ராப்ளம் சம்ஸ் 100% நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குடா. அதே மாதிரி கெமிஸ்ட்ரிலையும் அது ஈக்குவேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்கு. அது கடைசி டைம் தானே நீங்கள் படிக்கிறீங்க. அது கடைசி டைம் படிக்கிறதுனால உங்களுக்கு மார்க் கம்மியாகுது. இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கிளாஸுமே இப்போ மிட்டம் நடக்குதுன்னா மிட்டமுக்கு அந்த லெசன்ல என்னென்ன ப்ராப்ளம் சம்ஸ் தேவையோ அது மிட்டமுக்கே முடிச்சு கொடுக்குற மாதிரி பிளான்ல பண்ண போறோம். அதை தரவு பண்ற மாதிரி அந்த சண்டே கிளாஸஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறோம். கிளாஸை வச்சு போர் அடிக்கிறது கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அதுக்கு பதில் இங்கேயே உனக்கு வந்து ப்ராப்ளம் சம்ஸ் ஒரு ஈக்குவேஷனும் எப்படி இருக்கு, என்னென்ன ஃபார்முலா இருக்கு, அதுக்கு எப்படி சால்வ் பண்றது, இங்கே முடிஞ்ச அளவு டெஸ்ட்டும் வச்சு அன்னைக்கு டேவை சூப்பராக கொண்டு போறாம பிளான் பண்ணியிருக்கோம். புரியுதா? எங்க சைட்ல இருந்து கொஞ்சம் மிஸ் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம், ஈக்குவேஷன், அப்புறம் ப்ரோக்ராம், இதெல்லாம் கண்டிப்பாக கேட்குறாங்க. எப்போ கேட்குறாங்கன்னா கம்பல்சரி நம்மளுக்கு தேவை சென்டம் போது அந்த கொஸ்டின் கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எங்கள் சைட்லேருந்து அந்த கோச்சிங் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கும். புரியுதா? அதே மாதிரி டாப்பர்ஸ் பேட்ச் இருப்பீங்கல்ல, டாப்பர்ஸ் பேட்சை வந்து கடைசி மந்த் ஃப்ரீயாக விடணும் அப்படின்ற மாதிரி போர்ஷன் செட் பண்ண போகிறோம். உங்களுக்கு மார்ச் மந்த் எக்ஸாம் நடக்கும்ல, மார்ச் மந்த் நீங்கள் டியூஷன் வரலைன்னா கூட உன்னால் சூப்பராக எழுத முடியுன்ற அளவுக்கு பிப்ரவரிக்குள்ளேயே உனக்கு ஃபுல் போர்ஷன்ஸ் முடிச்சு அதுக்கான ட்ரைனிங் எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் வச்சிருக்கும். மார்ச் மந்த் நீ பில்டிங்காக இருந்தீங்கன்னா வரலாம். அப்படி சப்போஸ் நாங்கள் வர வைக்கணும் அப்படின்னா ஒரு சில டெஸ்ட் மட்டும் நீ எழுதி கொடுத்தா போதும். 1.5 மணி நேரம் வந்து டியூஷனில் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். உனக்கு பிஃபோராக என்னென்னு சொல்லிவிடுவோம், அதை மட்டும் முடிச்சு கொடுத்தா போதும். எங்கள் கான்சன்ட்ரேஷன் அதுக்கப்புறம் யார் பக்கம் திரும்ப போகுதுன்னா பேட்ச் 2 பேட்ச் 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த 1 மந்த் ஃபுல்லாகவே பேட்ச் 2 பேட்ச் 3 ஒன்றும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள 500+ நிறைய கொண்டு வரலாம் அப்படின்றது தான் பிளான் பண்ணியிருக்கோம். புரிஞ்சா? இந்த வாட்டி கொஞ்சம் போர்ஷன்ஸு அது நடத்துறது அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாகவே போகும்டா. ஓகேவா? முடிஞ்ச அளவு டியூஷன் டெஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபுல் மார்க்ஸ் வாங்குற மாதிரி பாரு. அப்படி பண்ணினா பாசிபிள் கண்டிப்பாக இருக்கா. உன் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ் எது தெரியுமா உனக்கு? 12th தான் உன் லைஃப்லேயே ரொம்ப டேர்னிங் பாயிண்ட். எந்த இடத்துல திரும்ப போகிற அப்படின்றது ஃபுல்லாகவே 12th பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீ எங்கே போக போகிற, நீ சென்னையில் இருக்கலாம். 12th முடிச்சவொடனே நீ சென்னையிலேயே இருப்பியான்னு சொல்ல முடியாது. புரியுதா? நல்ல காலேஜ் வேற எங்கன்னா கூட கிடைக்கலாம், நீ அங்கே மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். புரியுதுல எப்படி சொல்கிறேன்ட்டு? எல்லாத்துக்கும் நிறைய காம்படிஷன் இருக்குடா. இப்போ நீ 12th தான் உன் லைஃப். நான் சிம்பிளாக சொல்லணும்னா உன் லைஃபே 12th தான். நிறைய பசங்க ஹேண்டில் பண்ணதை வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் அவங்க லைஃப் எதை வச்சு டிசைட் ஆகுதுன்னா 12th மார்க்கை வச்சு தான் 100% டிசைட் ஆகுது. ஏன்னா 12th மார்க்கை வச்சு தான் நீ என்ன ஜாயின் பண்ண போகிற காலேஜ். அப்போ அந்த காலேஜ் நீ எப்படி சூஸ் பண்ணுறத பொறுத்து தான் உன் லைஃபே டிசைட் ஆகுது. கரெக்டா? அதனால 12th மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டு ஒரே ஒரு வருஷம் கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, காலேஜ் லைஃப் செம்மையாக ஜாலியாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம்டா. நீ இந்த வருஷம் கஷ்டப்பட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கஷ்டமாக தான் இருக்கும். நல்ல காலேஜ் கிடைக்காது. நல்ல காலேஜ் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க.
கிளாஸ் நடத்தி போர் அடிக்க மாட்டாங்க, கிளாஸ் நடத்துகிற விதமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி உனக்கு ஜாலி கிளாஸ் போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். புரியுதா? நீ கிளாஸ் போலினாலும் ஏன் வரலன்னு ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் டீசெண்டாக நடத்துவாங்க. நீ மொக்க காலேஜ் ஜாயின் பண்ணினா ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி வைப்பாங்க, ஸ்கூல் குழந்த மாதிரி நடத்துவாங்க ஒன்று. அதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். இப்போயும் நடந்துட்டு தான் இருக்குது நிறைய காலேஜில். 12th உன்னோட லைஃப் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிவிடு. எங்கள் சைட்லேருந்து நாங்களும் வெறித்தனமாக ஹார்ட் ஒர்க் பண்ண நாங்களும் ரெடியாக தான் இருக்கோம். உங்கள் சைட்லேருந்து நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கும். புரிஞ்சா? ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மிட்டமில் நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுப்பேன், நான் தான் மிட்டமில் டியூஷன் ஃபஸ்ட்டு எடுப்பேன். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வெளியே ஒரு 2 பேனர் போட போகிறோம்டா. 12th மார்க், 11th மார்க், 10th மார்க் வச்சு பெரிய பேனர் ஒன்று கிரியேட் ஆகிடும். அது முடிஞ்சிருச்சு. இங்கே டியூஷன் கீழே என்ன பண்ண போகிறோம்னா, உள்ளே என்டர் ஆகும்போதே 2 பேனர் இருக்கும். ஒரு பேனரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, ஒரு பேனர் டீச்சர்ஸ்க்காக. அந்த மந்தில் யார் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு உள்ளே என்டர் ஆகும்போதே எனக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இந்த மந்த்து 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்தெந்த ஸ்டூடெண்ட் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இங்கே அப்ரிசியேஷன் கொடுக்குற மாதிரி அந்த ஃபோட்டோ அப்படியே தான் இருக்கும். அந்த வருஷம் முடிகிற வரைக்கும் அந்த ஃபோட்டோ அப்படி இருக்கும். அந்த மந்தில் நீங்கள் புரியுது அப்படி சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு மந்த்துக்கு ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணி தான் படிக்க வைக்க போகிறோம். உனக்கு கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, May 1 கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்டா. ஓகேவா? May 1 என்ன டே? லேபர் டே, உழைப்பாளர்கள் தினம். உழைப்பாளர்கள் தினம் அன்னைக்கு தான் நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் உழைச்சிங்கன்னா மட்டும் தான் மேலே வர முடியும். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் May 1 கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். புரியுதா? May 1 கிளாஸஸ் ஸ்டார்ட். அப்ளிகேஷன் எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னா, April 15 அப்புறம். April 15 ஆக்சுவலாக 10th வந்து எக்ஸாம் முடியுது. அன்றைக்கி ஈவினிங் அவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. அவங்க அடுத்தது என்ன குரூப் எடுக்கணும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 16 உங்களுக்கான இது திரும்பிடும். ஓகேவா? 16 April 16 நீங்கள் பேரண்ட்ஸை கூட்டு வந்து அட்மிஷன் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? என்னைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம், அந்த மந்த்துக்குள்ளேயே ஜாயின் பண்ணிவிட்டு டோட்டல் சீட்ஸ் வந்து 30 சீட்ஸ் தான் வச்சுருக்கோம் இந்த வாட்டி. 15 சீட் இப்போ இங்கே இருக்கவங்களுக்கு, வெளியே இருந்து ஒரு 15 சீட்ஸ் அவ்வளோதான், அதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச அளவு ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருனா இருந்தாங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டுரு. அதுவும் நல்ல டாப்பஸாக இப்போ வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். எங்களுக்கு வந்து காம்படிஷன், நம்மளோட டியூஷனோட கோல் இந்த வருஷம் என்னது? 595 அப்படின்னும் போது நிறைய படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா அதை அச்சீவ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸி. காம்படிஷன் கிரியேட் ஆகும். ஒரு 4-5 பேருக்குள்ள காம்படிஷன் இருக்கிறதுக்கு பதிலாக 10 பேர் உள்ள இறக்கி 10 பேருக்குள்ள போட்டின்னா அது ஒன்றும் ஃபயர் ஆகும். யார் எடுப்பானே சொல்ல முடியாது. புரியுதா? இப்போ டியூஷன் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ்ல யார் எடுக்க வாய்ப்பு இருக்கு? கார்த்திக், அப்புறம் 3 பேர். இப்போ 3 பேர் ரேங்க், அப்புறம் வேற யாரா இருக்காங்களா? அந்த காம்படிஷனுக்குள்ள என்டர் ஆகுறாங்க, வேற யாரா இருக்காங்கன்னு கேட்டால் ஒன்றும் அந்த அளவுக்கு பக்கத்தில் வரல. இந்த 3 பேருக்குள்ளதான் காம்படிஷன் இருக்கு. இதுவே ஒரு 10 பேர் 15 பேர் படிக்கிற பசங்களாவே அந்த கிளாஸ்ல இருந்தாங்கன்னா அந்த காம்படிஷன் வேற லெவல்ல இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃப்ரீ எஜுகேஷன் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். 570க்கு மேலே 11th யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ உங்கள் ஸ்கூலில், ஒருத்தன் வேறு ஸ்கூலில் தான் படிச்சிருப்பேன், 570+ யார் எடுத்திருக்கானோ அவனுக்கு முடிஞ்ச அளவு ஃபீஸ் இல்லாமல் இல்லை ஃபீஸ் டிஸ்கவுண்டோட படிக்க வைக்க போகிறோம். நீ அவனை சேர்த்து விட்ட அப்படின்னா உனக்கு 1 month ஃபீஸ் நீ கட்டவே தேவையில்லை. புரியுதா? 1 month ஃபீஸை உனக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். யாரை சேர்த்து விட்டினா 570+ யாருன்னா உனக்கு தெரியும் 11th அப்படின்னா நீ அவனை சேர்த்து விட்ட அப்படின்னா உனக்கு 1 month ஃபீஸ் டோட்டலாக நீ கட்ட தேவையில்லை. உனக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவோம், கோல்டன் கார்டு மாதிரி கொடுத்துருவோம். அந்த கார்டை வச்சு நீ ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். புரிஞ்சா என்ன சொல்றேன்ட்டு? 1 month ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஆனால் அந்த பையனோட டோட்டல் என்ன இருக்கணும்? 570. அவனுக்கும் ஃபீஸ் டிஸ்கவுண்ட்டும் சேர்த்தே இருக்கு. ஓகே, அவன் எப்படி இருந்தாலும் ஃபிசிக்ஸ் ஒரு இடம், கெமிஸ்ட்ரி ஒரு இடம், அப்படி மாற்றி போட்டு கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம இங்கே தெளிவாக அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுவோம். மற்ற டியூஷனில் எக்கச்சக்கமான டைம் உட்கார வைப்பாங்க. இங்கே உனக்கு டியூஷன் அவர் எவ்வளோ? 1.5 hours கண்ணுக்கே தெரியாது. நீ ஸ்கூலையும் பேலன்ஸ் பண்ணலாம், டியூஷனையும் பேலன்ஸ் பண்ணலாம், ஹோம்ஒர்க் பேலன்ஸ் பண்ண முடியும், டெஸ்ட் எதனா எக்ஸாம் எதனா வச்சாங்கன்னா அதையும் பேலன்ஸ் பண்ணலாம். புரியுதா? யாரை ஜாயின் பண்ணி விட்டா உங்களுக்கு 1 month டியூஷன் ஃபீஸ் கிடையாது, 570+. புரிஞ்சா? அதே மாதிரி இந்த வாட்டி வந்து உங்ககிட்ட நாங்கள் எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? டாப்பர் கிட்ட இருந்து 595. அதுக்காக நாங்கள் ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பாக கொண்டு வருவோம். ஒரு சில ஸ்ட்ரெஸ் நாங்கள் கொடுப்போம். அதை நீ தாண்டினா மட்டும்தான் பாசிபிள். ஈஸியாக எல்லாமே கிடச்சிருமான்னு கேட்டால் கிடைக்காது. சரி, புரிஞ்சா? ஒரு மந்த்து கீழே ஒரு பேனர் கிரியேட் பண்ண போகிறோம்டா. அந்த மந்த்தில் யாரெல்லாம் டாப் பெர்ஃபார்மர் உங்கள் பேரண்ட் ஃபீஸ் கட்ட வந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு தான் வெளியே போவாங்க. நீ உள்ளே என்டர் ஆகும் போதே பார்த்துட்டு தான் உள்ளே வருவேன். கண்டிப்பாக அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது ரெடி ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு May 1 ஸ்டார்ட் ஆகும்போது அந்த பேனர் கிளியர் ரெடி ஆகிடும். அந்த மந்த்தில் யார் பர்ஃபார்ம் பண்ணுறானோ இமீடியட்டாக அவங்க ஃபோட்டோ அங்கே வந்துடும். சென்டம் நோக்கி போகலாம்டா. ஓகேவா? இது இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே 495, 595 அந்த டார்கெட் வச்சு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சென்டம் நிறைய சென்டம் வர வைக்கணுன்றது தான் பிளான். அதனால தான் உனக்கு ப்ரோக்ராம் கிளாஸு, ஈக்குவேஷன் கிளாஸு, அதே மாதிரி ஃபிசிக்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம் சம்ஸு, அதே மாதிரி உனக்கு வந்து கிளாஸஸ் வந்து போராக இருக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் கிளாஸஸ் நடத்துறது எப்படி இருக்க போகுதுன்னா, டெரிவேஷன் சால்வ் பண்ணுறது. உனக்கு எந்தெந்த டெரிவேஷன் இருக்கோ டெரைவ் பண்ணி காமிக்கிறது அது நடக்கும். அதே மாதிரி உனக்கு வேற என்ன
ப்ராப்ளம் சம்ஸை சால்வ் பண்ணுறதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புக் பேக் 1 மார்க்ஸ் எங்கெங்கெல்லாம் புக் இன்சைட் 1 மார்க்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கும் அந்த புக் இன்சைட் 1 மார்க்ஸை சொல்லி தரதா இருக்கும். இது மட்டும் வச்சு தான் நாங்கள் கொண்டு போகிறோம். இதை மட்டுமே நல்லா கைட் பண்ணாலே உங்களுக்கு சூப்பராக மார்க் வந்துடும். உனக்கு சென்டம் மிஸ் ஆகிறது இங்கே தானே மிஸ் ஆகுது, அதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். சரி, புரிஞ்சு எல்லாமே?